கரு பழனியப்பன் பேசியிருக்கிறாரு. 1 மணி நேரம் 2 நிமிடம். நீங்க அந்த வீடியோ எடுங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். எடுங்க, இல்லை நான் காட்டுறேன். மிகப்பெரிய தவறான வழிகாட்டுதல், தவறான முன்னுதாரணம் தொடர்ந்து திருப்பூர்ல நடந்துட்டே இருக்குது. குறிப்பா அரசு நிகழ்ச்சியில, ஆட்சியர் அமைச்சர் தொடங்கி வச்ச நிகழ்ச்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. 101 வருஷம் நடக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா 2வது முறை தொடர்ந்து நீங்க RSSங்கிற வார்த்தையை சொல்லி இந்து அமைப்புகளை பர்டிகுலரா கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்க மேடை கொடுக்குறீங்க? ஒரு மேடை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மொத்த திராவிட கட்சிக்கும் கொடுக்குறீங்க, மற்ற மத அமைப்புகளுக்கு கொடுக்குறீங்க, இந்துத்துவ அமைப்புகளுக்கு நீங்க கொடுக்கறது இல்ல மேடைய. RSS காந்திய கொலை செஞ்சதுன்னு சொல்லுங்க. இது எது சரியா? வரலாற்று ரீதியாக பேசிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்கள். சரிங்க, உங்களுக்கு அதுல மாற்று கருத்துனா உங்க மேடை போட்டு நீங்க பேசுங்க. நீங்க போட்டுக்கலாங்களா? இங்க போட்டுக்கலாங்களா? ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம். உங்களுடைய போன டைம் அண்ணனும் இருந்தாரு, நீங்களும் இருந்தீங்க. இன்னைக்கு வந்து கரு பழனியப்பன் பேசியிருக்கிறாரு. 1 மணி நேரம் 2 நிமிடம். நீங்க அந்த வீடியோ எடுங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். எடுங்க, இல்லை நான் காட்டுறேன். 1 மணி நேரம் 2 நிமிஷத்துல காந்தியை RSS கொலை செய்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப நீங்க இதை ரசிச்சீங்களா? நீங்க இதை வேடிக்கை பார்த்தீங்களா? நடத்துறது அரசாங்க நிகழ்ச்சி, கலெக்டர் ஆபீஸ்ல ஏற்பாடு பண்ணி நடத்துறீங்க. எல்லா மக்கள் பிரதிநிதியும் வந்துட்டு போறாங்க. எதுக்கு தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க? நான் காட்டுட்டு இப்ப வீடியோ காட்டுறேன். போன முறையுமே நாங்க சொல்லிட்டு போனோம், அத்தனை இந்து அமைப்புகளுக்கு எதிராகவும் ஒவ்வொரு முறையும் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க தானே இருந்தீங்க. எவ்வளவு சங்கடமாச்சுங்க, எவ்வளவு வருத்தப்பட்டு நீங்க எல்லாம் கேட்டீங்க. 1 மணி நேரம் 2 நிமிடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களா? அவர் வந்து பண்ணலன்னு சொல்லி ஒரு குழுனுடைய விஷயம் கோர்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் அது. அப்ப நீங்க அதையும் மீறி இங்க ஒருத்தர் பேசிட்டு போறாருன்னு சொன்னா, அப்ப அவரு நீதிமன்றத்தை மீறாரு, அரசாங்க நிகழ்ச்சியில் நீங்க இப்படி பண்ணும்போது RSSங்கிற பேரை பர்டிகுலரா சொல்லி சொல்றாரு. என்ன அவசியம் உங்களுக்கு? ஆனா மிகப்பெரிய தவறான வழிகாட்டுதல், தவறான முன்னுதாரணம் தொடர்ந்து திருப்பூர்ல நடந்துட்டே இருக்குது. குறிப்பா அரசு நிகழ்ச்சியில, ஆட்சியர் அமைச்சர் தொடங்கி வச்ச நிகழ்ச்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஏன் நீங்க பர்டிகுலரா RSSங்கிற வார்த்தையை சொல்லி பேசணும் இந்த மேடையில? சொல்லுங்கண்ணா, லைப்ரரி எங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து தொடர்ந்து 2வது முறை பண்ணிருக்கிறீங்க. 21 வருஷம் நடக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா 2வது முறை தொடர்ந்து நீங்க RSSங்கிற வார்த்தையை சொல்லி இந்து அமைப்புகளை பர்டிகுலரா கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்க மேடை கொடுக்குறீங்க? ஒரு மேடை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மொத்த திராவிட கட்சிக்கும் கொடுக்குறீங்க, மற்ற மத அமைப்புகளுக்கு கொடுக்குறீங்க, இந்துத்துவ அமைப்புகளுக்கு நீங்க கொடுக்கறது இல்ல மேடைய. அந்த ஆள் வந்து உட்கார்ந்து போட்டு எங்களுடைய இந்துத்துவ சிந்தனை எதுக்கு சொல்லிட்டு போகணும்? பர்டிகுலரா RSSங்கிற வார்த்தையா நீங்க சொல்றீங்க? ஆனா ஒரு நிமிஷம்
அவருக்கு நான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து இப்ப இந்த நேரத்துல நீங்க வந்து பேச வேண்டாம். தயவு செய்து இருங்க, தயவு செய்து இருங்க. சார் வணக்கம். அண்ணா நீங்க இதுக்கு சொல்லுங்க. நீங்க இல்ல சப்ஜெக்ட்ல நீங்க எதுக்கு சொல்றீங்க? RSS காந்திய கொலை செஞ்சதுன்னு சொல்லுங்க. இது எது சரியா? வரலாற்று ரீதியாக பேசிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்கள். சரிங்க. உங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருந்தா உங்க மேடை போட்டு நீங்க பேசுங்க. நீங்க போட்டுக்கலாங்களா? இங்க போட்டுக்கலாமா? இங்க போட்டுக்கலாமா? நீங்க தரைய போடுங்க. போட்டுக்கலாமா? நாங்க இங்க மேடை போட்டுக்கலாமா? மேடை போடுறது இல்ல. அரசு நிகழ்ச்சியில நீதிமன்றம் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை RSS வந்து காந்தியை கொலை செஞ்சதுன்னு சொல்றது சரியா தவறா? சரியா தவறா? அதைத்தான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இல்ல. சார் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க எந்த அடிப்படையில் வந்து பேசுனீங்க? எந்த அடிப்படையில் வந்து பேசுனீங்க? ஒரு அமைப்பு சேர்ந்து இவர் யாரு? அமைப்பை வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. இவர் யாரு? பாருங்க, நீங்களே நானும் நட்பு ரீதியா ஒரே வட்டத்துல சோதிக்கலாம். ஆனா கொள்கை ரீதியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நட்பு ரீதியா தான் பேசிட்டு இருக்கேன். நட்பெல்லாம் வேண்டாங்க. இல்ல அரசு வந்து தடை செஞ்சதுலங்க எதுக்கு தடை இங்கெல்லாம் பக்கத்துல வாங்க. தவறு ஏதாவது இருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இங்க விவாதிக்காதீங்க. இந்தியா முழுவதுமான RSS பத்தி கேட்பேன்.